லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுல எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவங்க கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டாலும் சரி, இல்ல நீ வீம்பு புடிச்சு வீணா போனாலும் சரி, எனக்கு சந்தோஷம்தான். பேசிட்டியாவுமா? ஆ பேசிட்டே இருக்கேன். என்ன முதா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சுது. ம். என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். தெரியுமா? ஆ என்னத்த குடுத்துட்டியா? நல்லா கொடுத்துட்டா அத்தை. சரி சரி இருந்து. பெரியம்மா, நாங்க கிளம்புறோம். அட நீ பெரியம்மா. வேற வந்துட்டு சாப்பிடாம எப்படி போறது? வாங்க. பரவாயில்ல பெரியம்மா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம். சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா, ம். வரேம்மா. போயிட்டு வர அத்தை. என்னவுமா, வந்த வேலை முடிஞ்சதா? அருமையா முடிஞ்சது. நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கேன். வா போலாம். மாப்பிள, என்ன இந்த நேரத்துல வெளியே போயிட்டு வர்ற? ஏதாவது அர்ஜென்ட் வேலையா? இல்லம்மா. பிறகு அது இல்லாமம்மா, அக்கா மாமா அப்புறம் நம்ம வடிவேலு பாவம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதான் என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் மாமா. சாப்பிட்டாங்களா? இல்லை, உன் மனசுல என்ன பெரிய புத்தர் நினைப்பா? அம்மா, டேய், தெரியாம தான் கேக்குறேன். அவங்க எல்லாம் எதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவ, சாப்பாடு கொண்டு போய் கொடுப்ப. ஓ, போய் பாத்துக்க. ஆனா ஒன்ன மட்டும் நினைப்புல வச்சுக்க, அவங்க நாளைக்கு கால்ல விழ வைக்க போறது ஓம் பொண்டாட்டிய. அதான் மறந்துடாத. ஏண்டா, அரமனை மாதிரி ஒரு வீட்டை விட்டு போட்டு இப்படி ஒரு இடத்துல கிடந்து மாவாட்டி உன்னை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கிறோம்னு அமுதாவுக்கு என்ன தலையெழுத்தாடா? இதெல்லாம் யாருக்காக பண்றா? சரி, அதை விடு. அன்னைக்கு கோவில்ல அமுதா முன்னாடி உன் வேட்டியை உருவி அசிங்கப்படுத்தும் போது அவ உன்கிட்ட பேசாட்டாலும் உன்னை அவ அப்பச்சிட்ட விட்டு கொடுக்காம தானடா பேசினா? பெத்த அப்பச்சி முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம அவங்களே அவமானப்படுத்தின தெரியுமில்லடா? மண்டையாட்டு இம்புட்டு தெரிஞ்சு அந்த பிள்ளைய அவமானப்படுத்துறோம்னே கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா மாப்ள? மாப்ள, அமுதா உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் அவன் உன்னை விட்டு கொடுத்தது இல்லடா. இப்ப போய் நீ அவங்கள தாங்கினேன்னா நாளைக்கு அமுதாவை அவங்க எப்படிடா மதிப்பாங்க? சும்மாவே ஆடுறவங்களுக்கு சலங்கை கட்டி விடுற மாதிரி ஆயிராதா? அட போடா. போய் பார்த்தாரா, ஆறுதல் சொன்னாரா, சோறு கொடுத்தாரா? டேய், ஏதாவது சொல்லு. அமுதா, கொஞ்சம் நெல்லு. என்னை கேட்டா நீ அங்க போவேன்னு சொல்லுவேன். அவங்க இழுப்புக்கெல்லாம் நம்ம ஆட வேணாத்தா. அவங்க ஒண்ணு அம்பிட்டு நல்லவங்க கிடையாது. கொஞ்சம் யோசி அமுதா. நானும் அதே தான் அமுதா கண்ணு சொல்றேன். நீ அங்க போக வேணாம் அமுதா. அவங்க வெறும் வெட்டி வீராப்பத்தை பேசுவாங்க. நீ வேணா பாரு, ஒரு 4 நாள் இருக்க இடம் இல்லாம அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருந்தா பிறகு கழுதைக ரோசத்தெல்லாம் விட்டு போட்டு மறுபடியும் நடு வீட்டுல வந்து உட்காந்துருவாங்க. இதெல்லாம் இந்த வீட்டுல புதுசு இல்லாதா. இதே பரமும் சின்னாவும் எம்படி தடவை இந்த வீட்டை விட்டு கோச்சு போயிருக்காங்க தெரியுமா? இப்ப நீ அவங்க இழுப்புக்கு போனீன்னா அவங்களுக்கு இன்னும் கொம்ப சீவி விட்ட மாதிரி ஆயிராத்தா. அமுதா, நம்ம மேல தப்பு இருந்தா கூட யோசிக்கலாம் தான். பண்ண தப்பெல்லாம் அவங்க பிறகு நாம எதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்? நீ போகாத. ஹலோ, நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தான் போறியா? வேணாமுதா, நீ ஒரு மத்தியில அவங்க முன்னால காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போற விஷயம்
வரேன் அத்தை. அமுதாமா, அமுதா அமுதா என்ன இவ பிடிவாதக்காரியா இருக்காளே. வா நம்மளும் போலாம் வா. அமுதா 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 நில்லுதா, சொல்றத நான் கேளுமா. சொல்றத கேளுதா. இத பாரு, அவங்க கேடி பசங்கம்மா, அவங்க கோவிச்சுட்டு போனா பரவாயில்லம்மா. தயவு செய்து நான் சொல்றேன், அவங்க கால்ல மட்டும் விழுந்துடாத. வேண்டாம் வேண்டாம்மா, அமுதா. அவங்க வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல. அமுதாமா, இந்த அத்தை சொல்றத கேளு சொல்றத அமுதா. கேளு அமுதாமா. என்னம்மா அமுதாம்மா. இப்படி பேசாம போனா என்னம்மா அர்த்தம்? நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அக்கா சொல்லுக்கா. அமுதா நான் சொல்றத கேளுதா. அமுதா நில்லுமா. அமுதா, அப்போ நீ மன்னிப்பு கேட்க போற? அப்பச்சியோட நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சுக்கோ. நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன். அமுதா நில்லுமா. ஏய் சொல்றத கேளுமா. அண்ணா என்ன வடிவேலு, உன் அண்ணன் மண்ணிய பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு போல வளைய ஆளுடா நீ. அமுதா பஞ்சாயத்துக்கு வந்துட்டா, பெருசா பிளான் பண்ணி சாதிச்சிட்டடா. பின்ன உன் தம்பியாச்சேன. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது வடிவேலு. என்னன்னு என்னன்னு சொல்லு. இவளை வெறுமனையா காலில் விழா வச்சா மட்டும் பத்தாதுடா. வேற என்னென்ன செய்ய சொல்ற? நீ ஏதோ திட்டம் போட்டிருக்க, சொல்லு, அதையே செஞ்சிருவோம். பஞ்சாயத்துல அமுதா அவங்க காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க போறத வீடியோவா எடுத்து அந்த சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சு விடு. பெத்த மனுஷன் பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும். சூப்பர்ண்ண, அற்புதமான ஒரு ஐடியா கொடுத்துருக்க. வெயின, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார். மாப்ள, இத புடி. இப்போ என் அண்ணன் பொண்டாட்டி அமுதா இங்க வருவா. அவ வந்து எங்க 3 பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேப்பா. அத நீ இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. எதுக்கு மாப்பிள்ள ரெக்கார்ட் பண்ண சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய், எல்லாம் ஒரு விஷயமா தான்டா மாப்ள. இன்னும் புரியல. இங்க பாரு, அவ கால்ல விழுற வீடியோவை அவ அப்பச்சிக்கு அனுப்புறதுக்கு தான். வேற எதுக்கு? அந்த ஆள் இத பார்த்து அவமானத்துல சாகணும். அன்னைக்கு ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு எவ்வளவு வீராப்பா போனா. இப்போ இத மட்டும் பாக்கட்டும், எப்படி பதறி ஓடி வந்து எங்க கால்ல விழறான்னு மட்டும் பாரு. ஒண்ணுக்கு ஒண்ணுனா வரதானே செய்யணும். சூப்பரியா, இதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சரி போ. அமுதா இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, வா போலாம். அமுதமா நீ ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், போயிடலாம். வாங்க வாங்க, அன்னலட்சுமி வீட்டு மகாராணி அவர்களே வாங்க. வீட்டுல காட்டின பவுச பார்த்துட்டு இங்கெல்லாம் வரமாட்டியேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, வந்துட்டியே. உன் மான ரோஷத்தை விட புகுந்த வீடு கௌரவம் தான் பெருசுன்னு இப்பவாது தெரிஞ்சுதே. சரி சரி, எதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு சீக்கிரம் சட்டு புட்டுன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ. எங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்குதுப்பா. வா வந்து விழு. எங்கப்பா உங்க மாமாவ? இதோ வந்துருவாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இதோ வந்துட்டாங்களே அக்காவும் மாமாவும். மாமா சீக்கிரம் வா. என்னையா எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன மாமா இப்படி பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு லேட்டா வந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, அமுதா நம்ம கால்ல விழ போறா, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? மூஞ்சி என்னமோ இப்படி வச்சிட்டு இருக்க. அட போ மாமா, இதோ பாரு. வா மாமா. என்னம்மா பாத்துக்கிட்டே நிக்கிற? பட்டுன்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நாங்களும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிட்டு போயிடுறோம். அட வாமா சீக்கிரம், டைம் ஆகுதுல, அடுத்த பஞ்சாயத்து வர லேட் ஆகுது பாரு. டேய் மாப்ள, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அமுதா யாரா? நம்ம வீட்டு புள்ளடா.
பச்சை பிள்ளைய போய் ஊர் மக்களுக்கு முன்னாடி காலில் விழுக சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டா உடம்ப வளர்த்த மாதிரி மண்டையில மூளையை வளர்க்கவனா? யோ மாமா என்ன பேசிட்டு இருக்க? என்னப்பா நீ இந்த புள்ள மானங்கட்டதனமா பேசி பிடிச்சு மரியாதை இல்லாம பேசி பிடிச்சு அந்த புள்ள ஊர் மத்தியில மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்குள்ள போவேன்னு வடிவேல் பிராது கொடுத்துருக்கான். நீ இப்படி பேசுற? அம்மா ஊர்ல எப்படா பிரச்சனை வரும், யாருக்காச்சும் பஞ்சாயத்து வைக்கணும், மஞ்சள் துண்டு வச்சுக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு திறது பேசாம இருக்க மாட்டியா? ஏத்தா நீங்கன்னா 100 நாள் வேலைக்கெல்லாம் போலையா? ஒண்ணு சீரியல் பாக்குறது, இல்லைன்னா எங்கடா பஞ்சாயத்து நடக்கணும் பவுடரை போட்டு கிளம்பி வந்துடுறது. இதுல வேற பொன்னி ஸ்டைல். இந்த வயசுல எல்லார் வீட்லயும் பிரச்சனை நடக்கிற மாதிரி தான் எங்க வீட்லயும் நடக்குது. புறணிக்கு அலையாதீங்க, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்குறோம், நீங்க போங்க. யோ மாமா என்னையா நீ? இது ஒன்னும் அம்பிட்டு பெரிய விஷயம் இல்ல, இதுக்கு எதுக்கு மன்னிப்பல்லாம்? நாங்களே வேணான்றோம். அமுதா நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? நீ என்ன தப்பு செஞ்ச? நாங்க உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறோம். என்ன வடிவேலு? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? புத்திகித்தி மலிக்கு போச்சா என்ன? இவன் நம்மள எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா, அசிங்கப்படுத்திருக்கா, அதெல்லாம் மறக்க முடியுமா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இருடா, என்ன பேசிட்டு பாயில போட்டனா? யாரா அவங்க? அத போய் அவன் பேசிட்டு இருக்கா? ஏய் அது உனக்கு அண்ணன்டா, மரியாதையா பேச தெரியுதா உனக்கு? அதானே நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படியாடா மரியாதை குறைவா பேசுறது? அதுவும் பொதுவுல நிக்க வச்சு இப்படியா பேசுவ? அது உனக்கு இன்னொரு தாய் மாதிரி. அமுதா நீ எதுவும் மனசுல வச்சுக்காதா. ஏன் தங்கச்சி நீ ஏமா சங்கடப்படுற? நான் உனக்கு அண்ணம்மா, நீ என்ன வேணாலும் பேசலாம். இப்ப எனக்கே ஒரு தங்கச்சி பிறந்தா அது என்னை திட்டாதா? அதுக்காக நான் என்ன ஊர் பஞ்சாயத்தை கூட்ட போறேன்? அந்த மாதிரி தான்மா நீ. அவன் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டான், அதுக்காக நான் வேணா உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தாயி. பாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா வா. இவங்க கிடைக்கிறாங்க வேலையை தவிங்க, வா நம்ம போலாம். வா 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 வீட்டுக்கு பேசலாம். ஐயே எதையுமே 4 சவத்துக்குள்ள பேசணும், இங்க நின்று பேசக்கூடாது. கிட்ட போய் சொல்லுங்க. அதான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாமா மாமா மாமா. யோ மாமா அக்கா அதான்டா அக்கா எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போயிட்டு இருக்கீங்க? சொல்றாங்க புரியலையா? அமுதா சொல்லுங்க அண்ணமண்டி. ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னல, அரிசி எத்தனை கிலோ ஊற போடணும்? நான் போடுறேன். அம்மா அதான் இந்த காது குத்து ஃபங்க்ஷன் சொல்லி 60 கிலோ ஆர்டர் இருக்குங்க. அதாம்மா. இல்ல நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன் அவசரப்பட்டு வேண்டான்னு சொன்ன? சரி விடு, வேற எந்த வேலையா இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக முடிச்சு தரேன். என்னங்க சொல்லுங்க. அது பண்ணி கொடுக்கும், நீ சொல்லுமா. இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல, சமைக்கிறது மட்டும்தான் இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்டா? நீ இந்த வீட்ல வேலை பார்க்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்கணுமா? என்னங்க பேசுறாங்க? ஐயோ தப்புமா, நான் பண்றேமா. என்ன வேலை? நீ போய் சமைப்பா, அந்த பிள்ளை சமைக்க கூடாது. அது இப்ப டீ குடிக்க ஆசைப்பட்டா கூட போட்டு கொடு. சரி சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் சமைக்கிறேன். இது என்ன பெரிய வேலை, நான் போய் சமைக்கிறேன். ஏன் தள்ளுறேன்? சரி தங்கச்சி, இந்த மாவு பாக்கெட்லாம் அங்க வச்சிருப்பீங்களா? எங்க வேற எதுவும் டெலிவரி எதுவும் கொடுக்க வேண்டியதா இருக்கா மாவு? இல்ல நான் நேத்தே பண்ணிட்டேன். வேற என்ன தாயி இருக்கு வேலை? சொல்லு தாயி, அண்ணே பண்றமா. தங்கச்சி கிரைண்டர் கழுவிட்டியாத்தா? அம்மா நல்லா தூக்கிட்டு அடியில மாவுலாம் அல்லணுமாம்மா, கழுவிட்டியா நல்லா? தங்கச்சி இனிமே நீ கிரைண்டர்லாம் கழுவாத. கல்யாணம் ஆன புது பொண்ணு, வெயிட்லாம் தூக்கக்கூடாது. நானே கழுவிக்கிறேன், சரியா? எதுனாலும் அண்ணன்ட்ட சொல்லுமா. சித்தப்பு நீங்களே ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. போதும்பியா, நீ சொன்னக்கு காதுல ரத்தம் வருது. போங்க போங்க சாமி, போங்க சாமி. நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, போங்க. அவர் அப்படித்தான் காமெடியா பேசுவாரு. தங்கச்சி இனிமே உனக்கு காரைக்குடியில 2 அண்ணன். 2வது அண்ணன் நான் தான். 2வது அண்ணனா? ஏ வடிவேலு வா. வாயா வாயா சொல்றேன், வாயா வாயா. மாப்பிள்ள பேப்பர் படிக்கிறாரு. அத்தை கும்பிடுத்த. சரி. டேய் மாணிக்கம்,
இங்க என்னடா நடக்குது? காரைக்குடியில மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னீல, அதோட எஃபெக்ட் அது. என்ன சொல்றான் புரியலையே. யாருக்கிட்ட புரிஞ்சு? மாப்பிள சொல்லுங்க மாமா. மாப்பிள ம் இந்த வீட்டு மருமைய கக்கூஸ் கழுவுற அளவுக்கு போயிருக்கானே, அதுக்கு காரணம் நீ தானே? நானா? நாளா இல்ல மாமா. டேய் என்கிட்டே வா. இந்த காத்துல கதை எழுதுற வித்தைய கத்து கொடுத்ததே உனக்கு நான் தானா? நீ அந்த புட்டை எனக்கே போறியா? சொல்லு, என்ன பண்ண? ஏதோ பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு இந்த மாமட்ட சொல்றான். நீ மேல பாக்குற பார்த்தா பெரிய ஆப்பு வச்சிருப்ப போல இருக்க. அது ஒண்ணு இல்ல இந்த எப்படி இருந்த நம்மள நட் ரோட்ல உட்கார வச்சிட்டாலே. நான் வேற மதியம் அத்தை கையால நல்லா சாப்பிடலாம்னு காலையில வெறும் 2 இட்லி தான் சாப்பிட்டு வந்தேன். பசி வயித்த கிள்ளுது, வெளியே சொல்ல முடியல. ஏய், என்ன ரொம்ப யோசனையா இருக்கு? உனக்கு பசிக்கலையா? ஏங்க நீங்க வேற அந்த அமுதா வந்து மன்னிப்பு கேட்டா பரவாயில்ல, அப்படி கேட்கலனா என்னதான் பண்றது? நம்ம எங்கெங்க போவோம்? ஏங்க நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேங்க. அவ நம்ம தன்மானத்தை சீண்டி பார்த்திருக்கா. அவகிட்ட கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? அவ எப்படி மன்னிப்பு கேட்காம போவா? பாப்பா நீ வேணா பாரு, அவ இப்ப வந்து நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டி போவா. நல்லா போவா. மன்னிப்பு கேட்கலைன்னா அவமானம் அவளுக்கு தானே, அவளுக்கு தெரியாது. பரமு, அவ நம்ம கிட்ட வந்து அழுது மன்னிப்பு கேட்காம இந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா அது நம்ம மரியாதை இருக்காது, என் பரம்பரைக்கே அசிங்கம். என்னமோ போங்க. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இப்படி நடு ரோட்ல உட்கார போச கடிக்குது, நடு ரோட்ல உட்கார வச்சிட்டீங்க. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நாங்க அப்படியே செட்டியார் பேலஸ்ல உட்கார்ந்திருக்கோம். நானும் நடு ரோட்ல தான் உட்கார்ந்திருக்கேன். இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. டேய் டேய், உங்க பாத்தியா? செந்தில் பையன் வரான் பாரு, கண்டுக்கிற மாதிரி உட்காரு. ஏய், செந்தில் பையன் நம்மளை மயக்கிற மாதிரி பேசி வீட்டுக்கு கூப்பிடுவேன். பேச்சுக்கு மயங்கி போயிடக்கூடாதுடி. அமுதா மன்னிப்பு கேட்காம நாம அந்த வீட்டை வாசப்படி நம்ம மிதிக்கூடாது. இது என் கட்டளை. கண்டுக்கிற மாதிரி இரு, அங்கிட்டு திரும்ப. மாமா மாமா சொல்லு, என்ன மாமா? உங்கள்கிட்ட பேசுற காட்டி திரும்ப முடியாது. அப்படி எதுவும் பேசுறேன்னா பேசு, காது நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு, பேசு. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது தனியா பேசணும்? என்ன என்னை தனியா கூட்டி போய் அப்படியே என் மனசை மாத்தி அப்படியே வீட்டுக்கு கூட்டி போலாம் பாக்குறியோ? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ முதல்ல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துக்கு வா. அவ எங்க 2 பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன எங்களை கூப்பிடுறது, நாங்களே வந்துருவோம். என்ன பரமே? டேய், நீ என்ன பேசி எங்களை சமாதானப்படுத்தினாலும் நாங்க அந்த வீட்டுக்கு வரதா இல்ல. ஏண்டா ஓம் பொண்டாட்டி செஞ்சது தப்புன்னு தட்டி கேட்காம எங்களை சமாதானப்படுத்த வந்திருக்க? உன்கிட்ட அவ சரியா பேசாத போதே இந்த ஆட்டம் போடுற. நல்லா அவங்கிட்ட பேசிட்டான்னு வெயி, எங்களெல்லாம் என்ன பாடுபடுத்துவ நீயே. டேய், ஆனாலும் ரொம்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாடா நீ, பாத்துக்க. அப்போ நீங்க என் கூட வரமாட்டீங்க இல்ல? வரமாட்டோம். அதான் சொல்லிட்டோம்ல, கிளம்புப்பா. ஏற்கனவே காத்து வர மாட்டேங்கிட்டு இருக்கேன், மறைச்சு வந்து நின்றுட்டு இருக்கேன். போ அங்கிட்டு. வரமாட்டீங்க? இங்கிலீஷ்ல சொல்லணுமா? சரி. போப்பா, போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. போ. கிளம்பு கிளம்பு போ. மேடம் இன்னைக்கு அப்படியே தூது உறாளோ புருஷனை விட்டு. வரமாட்டீங்களா? போப்பா. என்னடி வீடுங்கிட்டு இருக்க, அங்கிட்டு போறேன். ஏண்டி பரம, எதுவும் பிரியாணி கிரியாணி வாங்கி கொடுத்து நம்மளை ஏமாத்த பாக்குறானா? ஹோட்டலுக்கு தான் போறானோ? எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தானா சாப்பிட்றாத. அதுக்கப்புறம் என்னதான் செய்யறான்னு பாத்துடலாம். அவரு பொண்டாட்டி மானம் ரொம்ப முக்கியம். நம்ம மானம் தெருவுல கிடக்கு, அத கண்டுக்கிற மாட்டானா? அவ வந்து மன்னிப்பு கேட்கணும், கேட்ட ஆகணும். ஆமாங்க மாமா. ஏங்க என்னங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. பா, எத்தனை தடவை சொல்றது வர முடியாதுன்னு? சும்மா திரும்ப திரும்ப இங்கே வந்து நிக்கிற. அதானே. டேய் இந்தாரு, நீ என்ன பேசினாலும் பொண்டாட்டி பேசுனது தப்புதான்.
போ போய் அவளை வர சொல்லு, வந்து எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பதான் நாங்க வருவோம். ம் கரெக்ட். நான் ஒருத்தங்களை பார்க்க தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல. இப்போ அவங்களே உங்களை பார்க்க வந்துட்டாங்க. டேய், நீ ராணி மங்கம்மாவே கூட்டு வந்தாலும் என் மனசை யாராலும் மாற்ற முடியாது. ராணி மங்கம்மா இருக்கு, அதுக்கும் மேல